Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. விஜய் வெற்றி கழகம் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து எல்லா விதமான கிஃப்ட்ஸும் கொடுத்துட்ருக்காரு. எல்லாரும் காலில் விழுவுறாங்க. சொல்லி கொடுத்து விழுவுறாங்களா இல்லை அவங்களே விழுவுறாங்களான்னு தெரியல. தளபதியின் பெயரால் கொடுக்கப்பட்ட விருது நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. தளபதியின் பெயரால் அப்படின்னு சொல்லணும். தளபதி விஜய்னு சொல்லலாமா என்னன்னு தெரியல, அது வேற இருக்கு. தளபதி பெயர் கொண்ட வேற தளபதியின் பெயர் கொண்ட ஒரு விருது வழங்கும் விழா அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய காலில் விழுறாங்க. இவர் தடுக்க கூட மாட்டேங்கிறாரு, வேணான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. நிறைய தமிழ்நாட்டில் வந்து மது கலாச்சாரம் அதிகமாயிருச்சு, அதுக்காக மது ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கிறோம்னு உறுதிமொழியெல்லாம் எடுத்துருக்காரு. வரக்கூடிய படத்துல ஓப்பனிங் சாங்கே பாட்டிலோட தான் ஆரம்பிச்சிருக்காரு. குறைந்தபட்சம் அதெல்லாம் கூட தவிர்த்திருக்கலாம். திரையில ஒண்ணு பேசுறது, ஸ்டேஜ்ல ஒண்ணு பேசுறதுங்கிறது எந்த விதத்தில் இல்லை நியாயம். ஸ்டேஜ்ல வந்துட்டா புட்டு வைக்க ஆரம்பிச்சிடாரு. ஏன் அவருடைய யதார்த்தத்தை மறைக்கணும், ஏன் அவருடைய அடையாளத்தை மறைக்கணும்னு தெரியல. தலைவர்கள் படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு படிக்காத காமராஜர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல கல்லூரிகளை, பல கல்வி நிறுவனங்களை உருவாக்கின, பல அணைகளை கட்டியும். படிப்புக்கும் நல்லது செய்யறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இல்லை, இந்த விழாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீல்டு போட்டு மாலை கொடுத்து போட்டோ எடுத்து எல்லாரையும் காலில் விழ வச்சு இது எதுக்குன்ற, இது என்னால் என்ன பயன்? நீங்க ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்கின பையனுக்கு ஏதோ ஒரு காலேஜில் சீட் கிடைச்சிடும், எப்படியும் பொழைச்சிப்பாங்க, எப்படியும் பொழைச்சிட்டு போயிடும், ஏதோ காலேஜில் கிடைச்சிடும். நீங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் டிராப் அவுட் மாணவர்களை தேர்ந்தெடுத்து படிக்க வைங்க. அதுதான் உண்மையான வளர்ச்சி. ஓப்பனாகவே சொல்றேன், விஜய் திரிஷா பத்தின சமூக வலைதளங்கள்ல 3 நாளா பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அவங்க ஒரு போட்டோ போட்டது நீங்க ஏன் வந்து சமூக வலைதளங்கள்ல புரணி பேசுறாங்க? அது இல்ல அப்படி யாரும் பரப்புனா ஆக்ஷன் எடுப்போம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? திரிஷாட சொல்லுங்க, அந்த விஷயம், அந்த போட்டோ டெலிட் பண்ண சொல்லுங்க. அது மறுக்க முடியலையே ஏன்? ஆகாயம்னர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். விஜய் வெற்றி கழகம் அப்படிதான், அதாவது தமிழக வெற்றி கழகம்ன்றது மாதிரி தளபதி வெற்றி கழகம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து அந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகாகவே போயிட்டுருக்கு. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து எல்லா விதமான கிஃப்ட்ஸும் கொடுத்துட்ருக்காரு. எல்லாரும் காலில் விழுவுறாங்க. சொல்லி கொடுத்து விழுவுறாங்களா இல்லை அவங்களே விழுவுறாங்களான்னு தெரியல. இவரும் வந்துட்டு பிடிச்சி தூக்குறாரு. பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சரி விழட்டுமே அப்படிங்கிறது ஏதாவது ஒரு நிலை இருக்கோ? ஆமாம், இப்போ தளபதியின் பெயரால் கொடுக்கப்பட்ட விருது நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. தளபதியின் பெயரால் அப்படின்னு சொல்லணும். தளபதி விஜய்னு சொல்லலாமா என்னன்னு தெரியல, அது வேற இருக்கு. தளபதி பெயர் கொண்ட வேற தளபதியின் பெயர் கொண்ட ஒரு விருது வழங்கும் விழா அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய காலில் விழுறாங்க. இவர் தடுக்க கூட மாட்டேங்கிறாரு, வேணான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ராகுல் காந்தி எல்லாம் பல இடங்கள்ல வந்து காலில் விழுகாதீங்கன்றாரு. ஆனால் இவர் வந்து காலில் விழுகிறாங்க, அதை வந்து தடுக்கலை, அதை வந்து ரசிக்கிறார் அப்படின்றதான் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஆட்களை நிறைய பஸ்ல எல்லாம் கூட்டு வந்து வச்சு சாப்பாடெலாம் ஒரு பெரிய மெனு லிஸ்ட்லாம் பார்த்தோம். நம்ம சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. போட்டு நடத்தியிருக்கிறாரு. என்ன சொல்கிறது, அதில் நிறையா விஷயங்கள் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க, நல்ல தலைவர்கள் தான் இல்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்கிறேன் தலைவர்கள்னு சொல்லிவிட்டு ஐயோ அப்பா அப்படிலாம் சொல்லலை. தலைவர்கள்லாம் அரசியல் மட்டும் கிடையாது, ஒரு கம்பெனிக்கு ஒரு நல்ல தலைவர், ஒரு வீட்டுக்கு ஒரு நல்ல தலைவர் அப்படி ஒரு ஒன்றும் அவர் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறாரு. அதில் பாராட்டக்கூடிய விஷயம்னா அந்த சின்னத்துறை செல்லத்துறை அழைத்து வந்து பக்கத்தில் வச்சு அது ஒரு ஹானர் பண்ணது ஒரு உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். மற்றபடி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பெரிய மெனக்கட்டு எடுத்திருக்காங்க போல. துபாயில் இருந்தெல்லாம் கூட செக்யூரிட்டியெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது நிறைய தமிழ்நாட்டில் வந்து மது கலாச்சாரம் அதிகமாயிருச்சு, அதுக்காக மது ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கிறோம்னு உறுதிமொழியெல்லாம் எடுத்துருக்காரு. வரக்கூடிய படத்துல ஓப்பனிங் சாங்கே பாட்டிலோட தான் ஆரம்பிச்சிருக்காரு. குறைந்தபட்சம் அதெல்லாம் கூட தவிர்த்திருக்கலாம். திரையில ஒன்று பேசுறது, ஸ்டேஜ்ல ஒன்று பேசுறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இந்த முறை பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய குறியீடுகள்லாம் காமிச்சிருக்கிறாரு. இந்த முறை பொட்டு வச்சு வந்திருக்கிறாரு விஜய் எப்பயுமே ஒரு அந்த மாதிரி வெளியிடங்கள்ல காமிச்சிட மாட்டார். அரசியல் வந்துட்டா பொட்டு வைக்க ஆரம்பிச்சிடாரு. அது கொஞ்சம் ஏன் அவருடைய யதார்த்தத்தை மறைக்கணும், ஏன் அவருடைய அடையாளத்தை மறைக்கணும்னு தெரில. ஒரு அரசியலுக்காக இப்படி தான் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரில. இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறாங்கிறத பார்க்கலாம். சார், இந்த பொட்டு மேட்ரு அப்படின்னும் போது இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், மெஜாரிட்டியாக நிறைய பேர் இந்த 3 மதங்கள்னு வச்சுப்போமே. இப்போது இவர் வந்துட்டு அந்த முத கொடுத்த லெட்டர் பேடாக இருக்கட்டும், இப்போவும் சரி, அந்த பொட்டுங்கிறத வந்துட்டு ஒரு அடையாளமாக மாற்றிக்கும் போது இவர் ஒரு கிறிஸ்தவர். அந்த அடையாளத்தில் இருக்கும் போதே இவரை வந்துட்டு நாங்கள் விரும்ப தான் போகிறோங்கிற ஒரு நிலை இருக்கும்போது தன்னை ஒரு ஹிந்துவாகவோ இல்லை பொட்டு வச்சிக்கக்கூடிய ஒரு மனிதராக பிரதிபலித்து அப்படி ஒரு காட்டுற விதம் ஒன்று இருக்கு இல்லையா? ஹிந்துவாக இருந்தால் தான் ஆட்சி பிடிக்க முடியும், நாடாள முடியுங்கிற மாதிரியான சிந்தனை ஏதாவது ஒரு மண்டியில் இருக்கும். இல்லை, அப்படித்தானே தெரியுது. நம்ம வந்து அவருடைய அடையாளத்தை மறைக்கிறார்கள். இது வரைக்கும் நடிகர் விஜயா இருக்கிறப்ப
அதுக்கு சொல்லப்போனால் ஜோசப் விஜயா இருக்கிறப்ப அவர் ஜோசப் விஜய்ங்கிற பேரில் லெட்டர் பேர்லாம் அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாரு. அரசியல் கட்சி ஆரம்பித்தோடனே ஜோசப் தூக்கிட்டாரு, நெத்தியில் போட்டு வச்சுட்டாரு. அப்படிங்கும் போது எதுக்கு இந்த வேஷம் அப்படிங்கிறதான் கேள்வி வருது. நீங்களாவே இருங்க. விஜயாக தான் ரசிக்கிறாங்க மக்கள். விஜய் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன மொழி, அதெல்லாம் விஜய்ங்கிற ஒரு நடிகரை தான் அங்கே கொண்டாடி தான் இவ்வளோ பெரிய கூட்டம் முன்னாடி இருந்திருக்கு. விஜய் அரசியல்வாதிக்கு பின்னாடி கூட்டம் வருமா இல்லைங்கிறது காலம் தான் முடிவு பண்ணும். இப்போ சேர்ந்திருக்க கூட்டம் எல்லாமே விஜய்ங்கிற ஒரு நடிகராக தான். ஜோசப் விஜய்க்கு சேர்ந்த கூட்டம் தான். இப்போ உள்ள தமிழை வெற்றி கழகத்தில் விஜய்க்கு சேர்ந்த கூட்டம் கிடையாது. இப்போ அந்த கூட்டம் வந்து நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படி ரசிக்கிறாங்க. நீங்கள் ஏன் அந்த அவங்களுடைய யதார்த்தத்தை நீங்கள் மாற்றுறீங்க அப்படிங்கிறது. தலைவர்கள் படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு. படிக்காத காமராஜர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல கல்லூரிகளை, பல கல்வி நிறுவனங்களை உருவாக்கின, பல அணைகளை கட்டியவர். படிப்புக்கும் நல்லது செய்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவர் என்ன லாஜிக்கில் பேசுகிறாருன்னு தெரியல. நல்லது செய்கிறதுக்கு விஷயம் வந்து நல்ல மனசு வேணும், நல்ல எண்ணங்கள் வேணும், நல்ல சிந்தனைகள் வேணும். ₹1 ஒரு பாட்டி இட்லி சுட்டு வித்துட்டு காலங்காலமாக அந்த பாட்டி ஒரு பெரிய சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஆர்சியூரில் பார்த்தீங்கன்னா படிக்காத ஆட்களில் எத்தனை பேர் பணத்தை தூக்கி போட்டு அனாதை பணங்கள் அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட கேள்விப்பட்டால் ஒருத்தர் வந்து மதுரையில் வந்து கிட்டத்தட்ட 5000 பணங்களுக்கு மேலே இது வரைக்கும் அந்த அனாதை பணங்கள் தூக்கி அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன படிச்சிருக்காரு? நல்லது செய்கிறதுக்கு படிப்பு தேவையில்லை. நீங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரையும் படிச்சு ராகுல் காந்தி படித்தவர் தான், உதயநிதி ஸ்டாலின் படித்தவர் தான். படிப்புக்கும் நல்லது செய்கிற விஷயத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் நல்ல விஷயங்களை வளர்த்துக்கங்க, நல்ல எண்ணங்களை வளர்த்துக்குங்க, மனிதனுக்கு மனிதன் அன்பு காட்டுங்க, மனிதனை சகமாக பாருங்கன்னு சொல்லணும். விட்டுட்டு படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும், படித்தவர்கள் அரசியலுக்கு எல்லாருமே படிச்சுட்டாங்க. இப்போ ஆமாம், இன்னைக்கு படிக்காத ஆட்கள் நீ கம்மி. தமிழ்நாட்டில் எல்லாருமே படிச்சுட்டாங்க. இவர் சொல்கிற ஜெனரேஷன் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ படிப்புக்கும் நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ அதுலேயே ஒரு நார்மல் ஒரு டெம்ப்ளேட்டில் தான் இருக்கார் அரசியல்வாதி மாதிரி. ஊழலை ஒழிப்போன்னு சொல்லிட்டு இருப்பாங்க காலங்காலமாக. அது மாதிரி நார்மலாக சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? நீங்கள் நல்ல தலைவர்களுக்கு பஞ்சம்ன்றாரு. நல்ல தலைவர்களுக்கு பஞ்சம், அதே ஸ்டாண்டர்டாக இருங்க. அரசியல் நல்ல தலைவர்களுக்கு பஞ்சம். நீங்கள் உருவாகணும், நான் உருவாகணும்னு சொல்லுங்கள். டக்குன்னு என்ன சொல்கிறாரு? அரசியலில் நல்ல தலைவர்களுக்கு பஞ்சம் அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு நிறுவனத்துக்கு நல்ல தலைவர் வேணும், ஒரு வீட்டுக்கு நல்ல தலைவர் வேணும். வீட்டுக்கு நல்ல தலைவர் வேணுங்கிறது அவங்க கணவன் மனைவி முடிவு பண்ணிக்குவாங்க. ஒரு கம்பெனிக்கு நல்ல தலைவர் வேணுங்கிறது அந்த கம்பெனி ஸ்டாஃப் முடிவு பண்ணிக்குவாங்க. நாட்டுக்கு நல்லது செய்யணும் வேணுங்கிறது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. தலைவர்கள் உருவாகுதில்லை, மக்களால் உருவாக்கப்படுறாங்க. எம்ஜிஆர் உருவானாரா? மக்கள் அவர் உருவாக்குனாங்க. அரசியல் கட்சி ஆரம்பிச்சார், மக்களை உடனே ஏற்றுக்கிட்டாங்க, அப்சர்வ் பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் இவருடைய கொள்கையை சொல்ல மாட்டேங்கிறாரு, கோட்பாடுகளை சொல்ல மாட்டேங்கிறாரு. 2026 தான் தேர்தலில் நிற்க போகிறேன் அப்படிங்கிறாரு. தேர்தலுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு வேஷம், அவருக்கு ஒரு கெட்டப் மாற்றுறாரு. கெட்டப் மாற்றி நடிக்கிறதுக்கு என்ன படமா இது? நீங்கள் ஜோசப் விஜய்னா ஜோசப் விஜயாவே இருங்க. ஏன் அரசியல் கட்சி ஆரம்பித்தோடனே இந்த அதுக்குன்னா ஒரு காஸ்டியூம், அதுக்கு ஒரு கெட்டப்பு, அதுக்கு ஒரு பொட்டு, அதுக்கு ஒரு புது ஃபார்மெட்டு? அது நீங்கள் எப்பயும் போல இருங்க. உங்கள் திரையில் பார்த்த விஜய் தான் மக்கள் ரசிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. நீங்கள் அதே விஜயா நீங்கள் நல்லா செஞ்சால் அவங்க மக்கள் ஏற்றுக்கிற போகிறாங்க. இல்லை, இந்த விழாவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரையும் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் வேன்லேயும் பஸ்லேயும் கூட்டு வந்து வச்சு ஒரு விழா நடத்தி ஒரு சீல்டு போட்டு மாலை கொடுத்து ஃபோட்டோ எடுத்து எல்லாரையும் காலில் விழ வச்சு இது எதுக்குன்ற? இது என்னால் என்ன பயன்? இதனால் என்ன பயன்? யாருக்கு என்ன பயன் அடைஞ்சிட போகுது? கேட்டால் அந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே ஊக்குவிக்கிறோம், என்கரேஜ் பண்ணுறோம். ஒரு நாள் நடக்கும். அந்த குழந்தை ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு பணம் வேணுமே, என்ன பண்ணுவீங்க? நடுத்தர குடும்பம், ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கி ஒரு மாணவர் வந்து +2 முடிச்சுட்டு எத்தனையோ பேர் கல்லூரிகளுக்கு போக முடியாமல் ட்ராப் அவுட் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் ட்ராப் அவுட் மாணவர்களை தேர்ந்தெடுத்து படிக்க வைங்க. அதுதான் உண்மையான வளர்ச்சி. நீங்கள் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்கின பையனுக்கு ஏதோ ஒரு காலேஜில் சீட் கிடச்சிரும், எப்படியும் பொழைச்சிப்பாங்க, எப்படியும் பொழைச்சிட்டு போயிடும். ஏதோ காலேஜில் கிடச்சிரும், இல்லாட்டி ஏதோ ஒரு NGOs கொடுத்துருவாங்க, ஏதாவது ஒரு தன்னார்வ அமைப்புகள் பணம் கொடுத்துருவாங்க, இல்லை சொந்த பந்தங்கள் நல்லா படித்த பையன் படிக்க வச்சுருவாங்க. நல்ல மார்க் எடுத்தும் காலேஜுக்கு போகாமல் எத்தனையோ பேர் இருப்பாங்களே, ஆண் பெண்கள், மாணவ மாணவிகள். அவங்கள தேர்ந்தெடுத்து படிக்க வைக்கிறது தான் உண்மையாக நீங்கள் செய்கிற விஷயம். ஒரு அமௌண்ட் நான் வந்து ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு 100 கோடி ரூபா வாங்குறேன், இந்த 100 கோடி ரூபா இந்த கல்விக்கு மட்டும் செலவழிக்க போகிறேன் அப்படின்னு ஒதுக்குங்க. ஒரு 50 பேரை 100 பேரை ஊர்லேருந்து எல்லாத்தையும் 350 பேரை கூட்டு வந்து ஒரு மேடையில் உட்கார வச்சு அவங்க எல்லாத்தையும் காலில் உள்ள வச்சு அவங்க 4 போதனையில் சொல்லி ஒரு ஷீல்டை கொடுத்துட்டு போய் இன்றைக்கி ஒரு நாள் கூத்துது. அதெல்லாம் நாளைக்கு என்ன நடக்கும்? அதனால் அந்த குழந்தைகளுக்கு என்ன பயன்? அப்போ இது வந்து எல்லா அரசியல்வாதிகளும் செய்கிற மாதிரியான ஒரு வேலையை தான் விஜய். நான் திரும்ப நம்ம அதான் சொல்கிறோம், எல்லா அரசியல்வாதி மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு இளைஞர், உங்கள்கிட்ட புதுசாக எதிர்பார்க்குறாங்க, புதிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க, அதை நீங்கள் பேசுங்க. இன்றைக்கி நீட் தேர்வில் இன்றைக்கி பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னு இந்தியா முழுக்க பயங்கரமாக பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு போராட்டம். நீங்கள் ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் மாணவர்கள் படிக்கணும், இன்றைக்கி நல்ல மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அந்த மாணவர் இன்றைக்கி MBBS படிக்க முடியாது. ஒரு +2 LKGலேருந்து அவன் +2 வரைக்கும் 14 வருஷம் ஒரு பையன் படிக்கிறான். அந்த 14 வருஷம் படிக்கக்கூடிய அந்த பையனுடைய மார்க் வந்து எதுக்குமே பயன்படாது. மெடிக்கல் காலேஜ் போகிறான்னா அந்த பையனுக்கு எதுவுமே பயன்படாது. நீட்டில் வாங்குற மார்க்கு தான் ஒழிய அந்த 2 வருஷம் ஒரு வருஷம் கோச்சிங் சென்டரில் போய் படித்து மார்க் வாங்குறான் இல்லையா, அந்த மார்க்கு தான் அவன் தகுதியானவனான்னு தீர்மானிக்குது. இவன் LKGலேருந்து +2 வரைக்கும் படிச்சிருக்கான் இல்லையா, அந்த மார்க் எதுக்குமே பயனில்லை. அப்போ
எஜுகேஷன் சிஸ்டமே இன்னைக்கு வந்து கொலாப்ஸ் ஆகி போய் கிடக்கு. இதெல்லாம் பேசணும். இதையும் பேச மாட்டேங்கிறீங்க. எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியா முழுக்க நீட் தேர்வு முறைகளில் பெரிய அளவில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பிஜேபிக்கு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளே இன்னைக்கு பெரிய அளவில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மாநிலங்களை மக்களவை ரெண்டு அவையும் இன்னைக்கு வந்து பதில் சொல்ல முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கு. நாட்டில் எவ்வளோ முக்கியமான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய முக்கிய உயிர் நாடியே கல்வி தான். அந்த கல்வியை சிதைக்கிற வேலையை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏழை எளிய கிராமத்து மாணவர்கள் இன்னைக்கு டாக்டருக்கு படிக்க முடியல, இன்ஜினியரிங் படிக்க முடியல, ஜேஇன்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சாதாரண வீட்டுக்கு ஒரு மாணவன் வந்து இன்னைக்கு கல்லூரிக்கு போகிறாங்க, குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா வேணும் நீட்டு முடிச்சு போடணும். ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ சிபிஎஸ்சி ஸ்கூல்லையோ சேரணும்னா 1 லட்சம் 2 லட்சம் கட்டணும். நீட் கோச்சிங் சென்டருக்கு 2 லட்சம்லேருந்து 3 லட்சம் வரைக்கும். உங்கள் வீட்டில் ஒரு பையன் 10th முடிச்சிட்டானா உங்களுக்கு 100 ஃபோன் வந்துடும் ஒரு நாளைக்கு. எந்த கோச்சிங் சென்டரில் சேர்க்குறீங்க, நாங்கள் அந்த ஆஃபர் வச்சிருக்கோம், இந்த ஆஃபர் வச்சிருக்கோம்னு. இன்னைக்கு கல்வி வந்து கமர்ஷியல் ஆயிடுச்சு. இன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் பேசணும். மேடையை வச்சு போட்டுக்கிட்டு சீல்ட்டை கொடுத்துக்கிட்டு ஊர்க்கதை பேசிக்கிட்டு அட்வைஸ் பண்ணி இதில் என்ன பயனுங்கிற? நீங்கள் கல்வியினுடைய அட்டமைப்பை சீரழிஞ்சு போய் கிடக்கு. நீங்கள் அடுத்தடுத்த தலைமுறைகள் எப்படி டாக்டர் படிக்கணும்னு தெரியல. டாக்டர் மட்டும் தான் படிப்பா, மற்ற படிப்பெல்லாம் இல்லையா? இருக்கு, எல்லா படியும் ஓனாக கொண்டு வர போகிறாங்க. நீ முதல்ல எம்பிபிஎஸ் கிட்ட மட்டும்தான் என்ட்ரன்ஸ் இருந்தாங்க, நீட் இருந்தாங்க. இப்போ அலோபதி சித்தாவுக்கு நீட் வந்துருச்சு. நீ போக போக வந்து நர்சிங் கூட நீட் வந்துடும். நீ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ஒரு எக்ஸாம் கொண்டு வர போகிறாங்கன்றாங்க, என்ட்ரன்ஸ். இப்படி கல்வியினுடைய கட்டமைப்பே இன்னைக்கு வந்து சிறந்து போய்கிட்டு இருக்கு. நீங்கள் அதை பற்றிலாம் பேசாமல் பாஸ் ஆனவங்களை கூப்பிட்டு நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க, அதெல்லாம் ரைட் தான். அதையும் தாண்டி முக்கியமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க நடந்துகிட்டு இருக்கு. பேசப்பட வேண்டியங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க பேசல. நீங்க மத்திய அரசு நீங்க எது பேச மாட்டேங்கிறீங்க, மாநில அரசு பேச மாட்டேங்கிறீங்க. போதைக்கு எதிர்த்து நீங்க வந்து உறுதிமொழி வாங்குறீங்க. ஆனா என் படத்துல ஓப்பனிங் சாங் பாட்டிலோட தான் பண்றீங்க. ஒரு முரண்பட்ட இதாவில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சார், அவர் பேசும்போது தமிழ்நாட்டில் நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க, பொறியாளர்கள் இருக்காங்க, அட்வொகேட்ஸ்லாம் இருக்காங்க, அரசியலுக்கு யங்ஸ்டர்ஸ் வரணும்னு சொல்லி ஒரு விஷயம் பேசுறாரு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீட்டுங்கிற ஒரு விஷயம் மருத்துவர்களுக்கே வந்துட்டு நம்ம ஆளுங்க படிக்க முடியல அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, அரசியல் பக்கம் வாங்கன்னு சொல்றது வந்துட்டு மக்களை மடைமாற்றும் விதமாக இருக்குல்ல? இல்லை, முதல்ல அடிப்படையை நீங்கள் இதை பேசியிருக்கணும். நீட் பிரச்சனையை பற்றி பேசியிருக்கணும். புதிய கல்விக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க, அதில் என்னென்ன சீர்கேடுகள் இருக்குங்கிறத பற்றி பேசியிருக்கணும். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி படித்தா தான் நீங்கள் சமூகத்தில் ஒரு ஆளாக முடியும்னு கல்வியினுடைய அவசியத்தையும் கல்வி இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோங்கிறதையும் சொல்லியிருக்கணும். அதெல்லாம் எதுவுமே சொல்லலையே. போதைக்கு எதிராக வந்து நாங்கள் உறுதிமொழி எடுத்த ஒரு நாள் உறுதிமொழி எடுத்தால் போதுமா? உங்கள் படத்தில் குறைஞ்சபட்சம் நீங்கள் அதை செய்யுங்க. எங்கே உறுதிமொழி வேணாம், உறுதிமொழி எடுக்கிறது ரெண்டாவது இருக்கட்டும். முதல்ல உங்கள் படத்தில் பாட்டிலோட வராமல் நிப்பாட்டுங்க. முதல்ல வந்த படத்தையும் முழுக்க போதை கலாச்சாரத்தை பற்றி தான் ஒரு படம் எடுத்துருந்தீங்க. கையில் சீரட்டோட தான் ஃபைட்டே பண்ணுறாரு. அது 16-17 வயசு பையன் அந்த படத்தை பார்த்துட்டு போனால் நேரம் ஒன் ஷாப் தான் போவான். தலைவனை பார்த்து தானே அவன் அதை மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுறான், அதை மாதிரி தான் முடி வெட்டுறான். தலைவர் கையோட சீரட்டோட இருந்தால் இவனு சீரட்டு தான் கையெடுப்பான். அப்போ நீங்களே ஒரு தப்பான வழியை காமிச்சிட்டு நீங்கள் ஒரு தப்பான விஷயத்துக்கு முன்னுதாரணம் வந்துட்டு இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு மேடையில் வந்து ஒரு நாடகத்தை போட்டிங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு இதாக இருக்கிறாங்க. இது வந்து குறைந்தபட்சம் நீங்கள் நல்லது செய்யுங்க, உங்கள் மக்கள் ஆரத்தளவு வரவேற்பாங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு குரல் கொடுங்க, உங்கள் மக்கள் தங்கத்தட்டில் வச்சு தாங்குவாங்க. நீங்கள் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு இளைஞர் தானே, உங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குல்ல பின்னாடி, மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்கல்ல, நீங்கள் ஏதாவது செஞ்சிருவீங்கன்னு ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? குறிப்பாக ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணணுங்கிற அந்த ஒரு கொள்கையை மட்டுமே வச்சுக்கிட்டு விஜய் வராரோ? ஏன்னா இன்னைக்கு பேசும்போது கூட ஆளுங்கட்சியை குறை சொல்றதா, சரி விடுங்க அரசியல் நான் பேசலை அப்படின்னு சொல்லி ஒரு பொறியை வச்சுட்டு போறாரு இல்லையா? அப்போ டிஎம்கேவை எதிர்க்கணுங்கிற அந்த ஒரு கொள்கையை தாண்டி வேறு எதுவுமே இல்லையோ? ரைட்டு, எதிர்க்கு அதையும் ஓப்பனாக செய்யுங்கன்றேன். அதை ஓப்பனாக செய்யுங்க. இந்த டிஎம்கே செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி களத்துக்கு வாங்க, மக்களை போய் சந்திங்க. ஓட்டு போட்டால் நீங்கள் முதலமைச்சராங்க. என்ன தடுக்குது அவரை? பயம்தான். மத்திய அரசையும் எதிர்த்து பேசுறதில்ல, மாநில அரசையும் எதிர்த்து பேசுறதில்ல, மறைமுகம் அரசியல் பட்டுக்கின்றாரு. பட் ஒரு அரசியல்வாதிக்கு பயம் இருக்கக்கூடாது இல்லையா? ஆமாம் இருக்கு இவர்கிட்ட. ஏன் ஒன்றும் இது வரைக்கும் அவன் பேச மாட்டேங்கிறாரு. தைரியமாக கலாச்சார சம்பவத்திற்கு மாநில அரசு தான் பொறுப்புன்னு பேசுங்க, சாடி பேசுங்க, குற்றத்தை பேசுங்க. எதையுமே பேச மாட்டேன். 2 வருஷம் கழிச்சு தான் எலெக்ஷன் வரும். இந்த இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலில் வந்து ஒரு புதிய கட்சிக்கு வந்து நல்ல களம், ஏன் அதை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க? இப்போ வரைக்கும் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல மறைமுகமாக தான் அரசியல் பண்ணுங்கன்னு அந்த மாணவர்கள் சொல்றாங்க. நீங்க எந்த வேலை பார்த்தாலும் மறைமுகமாக அரசியல். அப்போ இவர் வந்துட்டு இந்த பின்வாசல் வழியாக வரதை ரொம்ப விரும்புகிறாரோ? பின்வாசல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த எல்லாம் ஓப்பன் தான், ஓப்பன் புக் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன செய்றீங்க ஏது பண்ணுறீங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. எம்ஜிஆர் தூக்கி கொண்டாடினாங்கன்னா எம்ஜிஆர் பண்ண விஷயங்கள் அது மாதிரி அந்த பின்னாடி வந்தக்கூடிய ரசிகர்களை நல்வழிப்படுத்துவார் எம்ஜிஆர். ஒரு படத்தில் கூட தண்ணி அடிக்கிற மாதிரியோ தம் அடிக்கிற மாதிரியோ ஆபாச வசனங்களும் இருக்காது எம்ஜிஆர் படத்துங்களை. பெண்களை மதிக்கணும், தாய்மாரை மதிக்கணும், முதியவர்களை மதிக்கணும், ஒரு பெரிய ஒரு நல்ல உபதேசத்தை சொன்னார் படத்தில். அது ஒரு காதல் படமாக இருக்கட்டும், காமெடி படமாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கட்டும். படாமல் யாராவது வயசான கலைஞர்கள் தான் போய் பட்டாக்கு தூக்கிடுவார் எம்ஜிஆர். ஆனால் அதை பார்க்கக்கூடிய அந்த ரசிகர்கள் அதே ஃபாலோ பண்ண நினைப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கையில் சிகரெட்டோட தான் வண்டியை ஓட்டுறீங்க, கையில் பாட்டிலோட தான் பாட்டே ஆரம்பிக்கிறீங்க. அப்போ 14-15 வயசு பையன் பார்த்தா நம்ம தலைவன் அப்படி தான் போவீங்க. லாஸ்ட்டாக வந்து லியோ படத்தில் ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை போட்டு ட்ரெயிலர் பண்ணீங்க. அதை பார்த்து சின்ன சின்ன குழந்தைங்களாம் அதை பார்த்து பீம்ஸ் டப்ஸ் பண்ணிச்சுக்க.
இப்போ நீங்கள் திரையில் கூட கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது சமூக பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க இல்லையா, திரையில் கூட நீங்கள் இன்னைக்கு ஸ்டேஜில் வந்துட்டு இன்னைக்கு இவ்வளோ பேச வேண்டிய அவசியம் இல்லையே. ரெண்டாவது இன்னைக்கு இந்த விஷயம் வந்து என்ன பயன் கொடுக்க போகுது? அப்போ நீங்கள் முழுக்க அரசியலுக்காக பண்ணுறீங்க. நீங்கள் உண்மையிலேயே நல்ல விஷயம் பண்ணணும்னா ட்ராப் அவுட் எத்தனை ஆகுது, படிப்பை நிப்பாட்டி கல்லூரிக்கு போக முடியாமல் வசதி இல்லாத குழந்தைகள் மாணவிகள் இருக்காங்க, அதை தேர்ந்தெடுத்து படிக்க வைங்க. இப்போ அரசியலுக்காக விஜய் இந்த மாணவர்களை பகடக்காயாக பயன்படுத்துகிறாரோ? பகடக்காயா இல்லை, அது பகடக்காயின்னு நம்ம அவ்வளோ இதாக சொல்ல வேணாம். அரசியலுக்கு ஒரு முன்னோட்டமாக பார்க்குறாரு. இதை வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, சோசியல் மீடியாவில் நிறைய புறணி பேசுகிறாங்க, அதை புறந்தள்ளிருங்க. சமீப காலமாக அவரை பற்றின ஒரு செய்தி பரவலாக போயிடுச்சு. ஏன் மறைக்க மாட்டேங்கிறீங்கன்ற ஓப்பனாகவே சொல்கிறேன். விஜய் திரிஷா பற்றின சமூக வலைத்தளங்களில் 3 நாளாக பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. அவங்க ஒரு ஃபோட்டோ போட்டது. நீங்கள் ஏன் வந்து சமூக வலைத்தளங்களில் புறணி பேசுகிறாங்க? அது இல்லை, அப்படி யாரும் பரப்புனா ஆக்ஷன் எடுப்போம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமாம், நோட்டீஸ் அனுப்பலாமே, யாரெல்லாம் பேசணும், நோட்டீஸ் அனுப்புங்க. இப்போ நீங்கள் அந்த 3 நாளாக அதான் போயிட்டு இருக்கு பரபரப்பாக. சமூக வலைதளங்களில் புறணி பேசுகிறாங்க. என்ன வார்த்தையை பயன்படுத்துவார்? சரி, ரைட்டு, ஓகே. அந்த சம்பவத்தை யார் திரிஷாட சொல்லி அந்த விஷயம் அந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ண சொல்லுங்கள். இல்லை இது இந்த மாதிரி அவதூறுகள் பேசுகிறவங்க நான் வந்து ஆக்ஷன் எடுப்பேன், நோட்டீஸ் அனுப்புன்னு சொல்லுங்கள். அது மறுக்க முடியலையே ஏன்? அப்போ ஒரு விஷயம் உங்களை சுற்றி நடக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அதை மறுக்க மாட்டேங்குது. எதுக்குவே மறுப்பு ஒன்லி வாழ்த்து மட்டும் சொல்கிறீங்க. இல்லாட்டி இந்த மாதிரியான ஆட்களை ஃபுல் ட்ரைனராக கொண்டு வந்து ஒரு விழா நடத்துறீங்க. காலில் விழுகிற கலாச்சாரம் வந்து புதுசாக இருக்கு. அரசியல் அது ஒரு காலத்தில் நடந்துச்சு. இப்போ அவங்க காலில் விழுகிறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் வேணான்னா அதை அலௌன்ஸ் பண்ணிருக்கேன், தயவு செய்து காலில் விழுகாதீங்க. அதை ரசிக்கிறாரு. ஆமாம், இல்லை இப்போ எல்லாத்தையும் ரொம்ப ப்ரொசீஜரிஸ்டாக பண்ணுறவங்க சொல்லிட்டு அவங்க விழாமல் இருக்க போகிறாங்க. காலில் மேடையிலே தயவு செய்து வாங்க வரக்கூடியவர் காலில் விழுகாதீங்க அப்படின்னு ஒரு பாட்டு பாடுது. ஒருத்தவங்க காலில் விடுறாங்க, ஒருத்தவங்க ஆட்டிட்டு விடுறாங்க. எலுமிச்சம்பழம்லாம் கொடுத்தாங்க சார். இது ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு அந்த நிகழ்ச்சிகள் பார்க்குறப்ப. இதை ஒன்றும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும் சார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இந்த பொட்டு வச்சுட்டு அவர் வரும்போது பொட்டோடு இல்லை, பொட்டு வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக பொட்டோடு இருந்தார்ல. நம்ம சமத்துவம் இதெல்லாம் பேசுகிறோம்ல. ஒரு இஸ்லாமியர் அந்த இடத்துக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு தொப்பி போட்டு விட்டுறாரு. இல்லை ஒரு கிறிஸ்தவர் வந்துட்டு ஒரு சிலுவையோ இல்லை ஏதாவது ஒன்று வச்சு விட்டுறாருன்னு வைங்களேன், அதே உடையோடவோ இல்லை அதே செட்டிங்கோட அந்த நாள் ஃபுல்லாக அவர் இருந்திருக்க முடியுமா? இல்லை, இதுவே எனக்கு தெரிஞ்ச செட்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா வந்து வச்சிருக்கிறாங்க, அது அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. அது ஒரு அன்பின் மிகுதியில். இப்போ நம்ம முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், கோயிலுக்கு போகிறாங்க, கல்யாண காட்சிகளுக்கு போகிறாங்க, பொட்டு வைப்பாங்க. ஆமாம், அது வேற. அந்த ஒரு இடத்துக்கு போகிறதுங்கிறது வேற. ஒரு பொதுவான இடத்துல வந்துட்டு ஒரு மத அங்கீகாரம் ஒரு தேவை. இது எல்லாமே வந்து அது இது பண்ணதான், பிளான் தான். தற்செயலாக வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் வைக்கக்கூடாது, இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனு. நீங்கள் பேனா எடுத்து வரக்கூடாது, செல்போன் எடுத்து வரக்கூடாது, நோட்டு பேப்பர் வச்சுக்கிற கூடாதுன்னு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறவங்க தளபதி வந்தால் பொட்டு வைக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லணும்ல, எலுமிச்சம்பழம் பொட்டு இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? அப்போ ஏன் இதை நீங்கள் வந்து அலோவ் பண்ணுறீங்க, ரசிக்கிறீங்க? இது தற்செயலாக நடந்த ஒரு சம்பவம் மாதிரி நீங்கள் அதை கிரியேட் பண்ணுறீங்க. இதுதான் தமிழ்நாட்டில் நிறைய இந்த மாதிரியான காட்சிகளை பார்த்துருக்காங்க. அரசியல்வாதி பண்ண காட்சிகளை தமிழ்நாடு நிறைய பார்த்துருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய அரசியல். சரி, இறுதியாக ஒரு கேள்வி. இந்த மேட் இன் இண்டியா, மேக் இன் இண்டியா நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம எல்லாத்தையும் நமக்குள்ளேயே பண்ணணும் அப்படின்னும் போது இப்போ தமிழ்நாட்டில் இல்லாத செக்யூரிட்டியா துபாயிலேருந்து கூப்பிட்டு வந்து செக்யூரிட்டி வைக்க, அது அவர் தான் பதில் சொல்லணும். தமிழ்நாட்டில் இல்லாத செக்யூரிட்டியா, இல்லை அவர் ரசிகர் மன்றத்தில் ஆட்களா, தமிழ்நாடு போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லையா? இத்தனையும் தாண்டி அவர்களுக்கு மொழி தெரியல. காலையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், மொழி தெரியல, வரக்கூடிய ஆட்களை செக் பண்ண முடியல. அவரோட பிஆர்ஓ உள்ள விடலையா? நீங்கள் யாருன்னு கேட்டேன். ஐயோ, நான் தான் கடை ஓனர் உள்ள விடியா அவன் வடிவேல் காமெடி வந்த மாதிரி நான் தான் பிஆர்ஓ விடலையா உள்ள. இவர்களுக்கு என்ன செக்யூரிட்டி அந்த இடத்துல பண்ண முடியுன்றேன்? ஒரு மொழி தெரியாத, இடம் தெரியாத ஒரு ஆளை வச்சு அங்கே எப்படி நீங்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்த முடியும்? நம்ம ஆளை விட்டிங்கன்னா சந்து பந்துக்குலாம் உள்ள போயிருந்துருவான். எங்கே என்ன நடக்குது, அதை சுற்றி எத்தனை கிலோமீட்டரில் யார் இருக்கா அப்படின்னு ஃபுல் டேட்டா வச்சுருப்பாங்க, எடுத்து போயிருப்பாங்க. இது அடிப்படையே உங்களுக்கு இது நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. பாதுகாப்பு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு. இந்த இருக்கக்கூடிய எலெக்ஷனில் வந்து நாளைக்கு எலெக்ஷன் நடத்துகிறப்ப துபாயிலேருந்து செக்யூரிட்டி ஆளை கூட வந்தால் பிரச்சாரத்துக்கு போகிறா? ஆமாம், கேள்வி எழும்புதில்லை. நாளைக்கு எலெக்ஷன் வருது, பிரச்சாரத்துக்கு போகிறப்ப துபாயிலேருந்து செக்யூரிட்டி ஆட்களை கூட்டு வந்தால் பிரச்சாரத்துக்கு போகிறா? தமிழ்நாட்டு ஆட்களே கிடையாதா? ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கிடையாதா? ஒழுங்குபடுத்தக்கூடிய பக்குவமான ஆட்கள் உங்கள்கிட்ட இல்லையா? நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, அவரை வரையும் கூட்டு வந்திருக்காரு, சாப்பாடு போட்டிருக்காரு, ஒரு ஷீல்டு கொடுத்திருக்காரு, அதுக்கு பாராட்டும். நிச்சயமா ரொம்ப நன்றி சார். நேரத்துக்கு தகவல். Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.